பேட்மேன் ஃபேக்ஸ் நேயர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். நான் உதய். எல்லாருக்கும் வெல்கம் டு ஷோ பிக் பாஸ் தக்லைஃப். எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். வணக்கம் சார், உங்களுக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். வெல்கம் டு பிக் பாஸ் வித் ஃபேட்மேன் அண்ட் ஃபேட்மேன் தக் லைஃப். ஜெய் சுல்தான். ஹாப்பி தல பொங்கல் மிஸ்டர் உதய். அண்ட் இன்னைக்கு ஒரு இன்னைக்கு உங்களுக்கு ரெட்டிப்பு சந்தோஷம். ஒன்னு உங்க வீட்டுல தலை பொங்கல், இன்னொன்னு உங்க ஷோல உங்க தலையோட டான்ஸ் ரெண்டுமே நல்லா இருந்தது. இன் பிட்வீன் மக்களே இனிய பொங்கல், சாரி, இனிய பொங்கல் தைத்திருநாள் நல்வாழ்த்துக்கள். முதல்ல நேற்று வராததுக்கு மன்னிக்கவும். இருக்கிறதே இன்னும் 4 நாள் 3 நாள். இதுல என்ன சார் லீவு? உங்ககிட்ட ஒரு டிசிப்ளின் இல்ல, ஒரு இது இல்ல, அது இல்லன்னு நீங்க சொல்லலாம். கரெக்ட் இல்ல, அதுதான் தப்பு. லேட் ஆயிட்டேன், மாட்டிக்கிட்டேன், தப்பா எடுத்துக்காதீங்க. ரெண்டாவது, இன்னைக்கு லேட்டா வர்றதுக்கான ஒரே ஒரு காரணம் என்னன்னா, இன்னைக்கு லேட் ஆயிடுச்சு. ஷோவை பார்க்காம வந்து பேசுறதுனால உதயா நான் இல்ல, ஷோவை பார்த்துட்டு வர வேணாமா, அதனால லேட் ஆகி போச்சு, வேற ஒண்ணும் இல்ல. அண்ட் இன் பிட்வீன் ஷோ ஆரம்பிச்சு போலான்னு சொல்றேன். இந்த டீம் ஷோவை தவிர மிச்சதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. வெரி சாரி ஃபார் ஒரே நிமிஷம் சார், ஒரே நிமிஷம் தொடச்சிடுறேன். நீங்க கக்கணும் வன்மோ டக்குன்னு கக்கிட்டீங்க. பின்ன என்னப்பா, பொங்கல் அன்னைக்கும் நீங்க மட்டும் என்ன ஹாப்பியா காமிக்கிறீங்க? பொங்கலுக்கு நீங்க வன்மமா தான். எனக்கு தெரிஞ்சு 8 சீசன் பார்த்திருக்கேன். 9வது சீசன்ல பொங்கல் அன்னைக்கு வன்மமான கண்டென்ட் இன்னைக்கு தான் பாக்குறேன் முதல் தடவை. சார் இல்ல, லைட்டர் நோட் தான் சொன்னேன். பட் ஷோல உண்மையில அப்படிதான் காமிச்சிருந்தாங்க. சரி சார், இன்னைக்கு ஷோ பாத்திருப்பீங்களா? இன்னைக்கு எதெல்லாம் ரிவ்யூ பண்ணும், எதெல்லாம் ரிவ்யூ பண்ணக்கூடாது அழகா பிரிச்சிடலாம். பாலையும் தனியா அன்னப்பறவை பிரிக்கிற மாதிரி. ஃபர்ஸ்ட் இந்த கேம் ஷோ உரி அடிக்கிறது, கயிறு எடுக்கிறது, கோலம் போடுறது, இதெல்லாம் ஒதுக்கி வச்சிருவோம். இதெல்லாம் ரிவ்யூ பண்ணணும். நான் பரவாயில்ல, நீங்க ஒரு லெஜெண்டரி ரிவ்யூவர் பேர் எடுத்துட்டு இதெல்லாம் நீங்க ரிவ்யூ பண்ணக்கூடாது. நானே உங்களை அனுமதிக்க மாட்டேன். இது ஒரு ஏஷியா ஒலிம்பிக்ஸ் கேம்ஸ் சரியா? பொங்கல்னா காலங்காலமா 4 மேட்ச் நடக்கும், அந்த 4 நடந்துருச்சு. ஆனா நீ நல்லா யோசிச்சு பாரு, எங்க சீசன் வரைக்கும் கூட பொங்கல் அன்னைக்கு யாரையாச்சும் உள்ள அனுப்பிடுவாங்கடா. சரியா? எவ்வளவு பட்ஜெட்ல போகுது, எவ்வளவு வன்மத்துல போகுதுன்னா, மேக்கர்ஸுக்கு கூட தவறுதலா கூட யாரையும் உள்ள அனுப்பிடக்கூடாது. அது போக போன தடவை எங்களுக்காவது ஒரு சைக்கிள் நிக்க வச்சு மெனு கார்டு கொடுத்து எல்லாரும் அவங்களுக்கு வெஜ் ஃபுட் ஐட்டம் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த தடவை தேங்காய் பருப்பியும் ஜிலேபி லட்டு குத்து, ஐயோ எழுத்திகிராசியம் பெருங்காயம் ரொம்ப வீக்கா போகுது போல ஷோக்குள்ள. ரொம்ப அதான் சார், நீங்க சொன்ன ஐடியாவது நான் நினைச்சேன். அந்த குமரனின் குடில்னு ஒண்ணு சொன்னீங்க. அவரும் வெளியே அவருமே நிறைய சேனல்ஸ் எல்லாம் கூட போறாரு. ஆனா இந்த சேனல்ல அவரை கூப்பிட மாட்டாங்க. வெறும் இருக்கிற கண்டஸ்டன்ஸ் வச்சு இவ்வளவுதான் பட்ஜெட் சொல்லி முடிச்சு விட்டாங்க. சோ நீங்க சொன்ன மாதிரி பயங்கரமான ஒரு பட்ஜெட்ல தான் போயிட்டு இருக்கு. பட் அப்பார்ட் ஃப்ரம் ஓரிரு கண்டென்ட்கள், பூத கண்ணாடி வச்சு கண்ணுல தேடினதுல ஓரிரு கண்டென்ட்கள், இந்த வாட்டர்மெலன் ஸ்டார் வச்சு ஒண்ணு பண்ணாங்க. அதை பத்தி தான் நீங்க பேசி ஆகணும், வர வழி இல்ல. அப்படியா? வாட்டர்மெலன் ஸ்டாருக்கு முன்னாடி மக்கள்ல நாளைக்கு ஏதோ கெவினும் சாண்டியும் உள்ள வராங்களாமே. அப்படி ஆமா சார், அப்படி வந்துட்டா ரொம்ப சந்தோஷம். நான் கூட அந்த ரூமர் கேள்விப்பட்டேன். பட் எந்த ரூமருமே நம்ப முடியல சார். நிறைய ரூமரா இருக்குது, நிறைய இருக்கு. பட் அப்படி போனா ஒரு ஃபன்னா தான் இருக்கும். நாளைக்கு மாட்டுப் பொங்கலை முன்னிட்டு, அதாவது இன்னைக்கு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியா? ஓகே, மாட்டுப் பொங்கல். ஸோ ஏதாச்சும் இருக்கிற டேஸ்ல ஏதாச்சும் ஒப்பேத்தி வண்டியை தள்ளணும்ல. அவங்களும் இருக்கிற எல்லா முட்டும் கொடுத்து பாக்குறாங்க. அண்ட் எனி விச் வேஸ், எப்படி சொல்றது, பொங்கல் எனக்கு தெரிஞ்சு எந்த சீசனுமே இவ்வளவு வஸ்டா இருந்ததுலடா. ஃபினாலே வாரம் வரைக்கும் அவங்களுக்கு எப்படி இந்த ஷோவை இந்த வாரத்தை தள்ளுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கண்டஸ்டன்ஸ் அத்தனை பேரையும் உள்ள போட்டா கூட 100% அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. என்ன சொல்றது, டஃபஸ்ட் இதுதான் சிச்சுவேஷன் தான். மேபி நாளைக்கு போய் சாண்டி ஏதாவது, இப்ப சாண்டியே பயங்கர மெச்சூர்டா, நிறைய நல்ல நல்ல படங்கள். இப்ப கூட மலையாளத்துல அந்த கல்யாணி பிரியதர்ஷனோட ஒரு படம் வேம்பேரா வேற நடிச்சாரு. அது அப்புறம் வரிசையா அவரும் பிலிம்ல பயங்கர பிஸியா இருக்காரு. அப்புறம் உள்ள போனோடனே என் கவின் அப்படின்னு சொல்லி அவரு ஒண்ணு ஆரம்பிப்பாரு. அப்புறம் ஜூனியரும் சீனியரும் ஒன்னா பாத்துப்பாங்க. அதுக்கப்புறம் அது ஒரு மாதிரி ஜாலியா கலன்னு அப்புறம் அவங்க ஒரு மாதிரி இந்த ஷோவை ஒரு மாதிரி ஒப்பேத்துறதுக்கு அது ஒன்று நடந்திருக்கும். ஸோ அதை வச்சு ஏதாவது ஒரு மெரிட் அண்ட் ஃபியூலை ரைஸ் பண்ண பார்ப்பாங்கன்னு வச்சுக்கோயேன். பட் என்னதான் எவ்வளவுதான் இவங்க கிட்ட முட்டு கொடுத்தாலும் இவங்களால என்ன முடியுமோ அதை தான் ஒவ்வொரு இடத்துலையும் காமிச்சிட்டு இருக்காங்க.
அதேதான் தொடர்ந்து ஓடிட்டு இருக்கு. இவங்களால மட்டும் தான் கடைசி வாரம் வரைக்கும் கேமும் விளையாட முடியுது. வேற யாராலையும் எல்லாரும் கடைசி வாரத்துல ஒரு மூடுக்கு போயிடுவாங்க. ம். இவங்க மட்டும் ஒரே மூட்ல தான் இருக்காங்க. கடைசி வரைக்கும் குடுத்த காசுக்கு வேலை பாக்குறோம்டா அப்படின்னு அப்படி வெறி கொண்டு வேலை பாக்குறாங்க. ஒரு பக்கம் எஸ். என்னடானா இது சாண்ட்ரா வேலை பாக்குது, ஒரு பக்கம் என்னடானா கனி வேலை பாக்குது. சொல்லவே வேணாம், திவாகர் 24 பார் ஹவர்ஸ் నాకు టెంపర్ 24 hours ఉంది அப்படின்னு அவர் ஒண்ணு பண்றாரு. எல்லாரும் ஒண்ணு பண்றாங்க. வந்தோடனே கானாமினத்து அவர் வேலையை ஆரம்பிச்சிட்டாரு. பிரவீன் வேற சேர்ந்தாப்லையா. இதெல்லாம் உனக்கு எந்த போர்ஷனை பத்தி இன்னைக்கு பேசலாம்? ஏன்னா இன்னைக்கு நமக்கு பெருசா பேசுறதுக்கு இல்லைன்னு சொல்றதை விட உனக்கு இத பேசலாம் சார் அப்படின்னா உனக்கு எதை பேசலாம்? சார் அதான் போலாம். இப்போ கனி சாண்ட்ரா பத்தி ஏதோ பேசலாம். பட் சபரிக்கும் ஆதிரைக்கும் ஏதோ ஒரு சண்டை வந்தது. அது கிளிப்பிங்கா பார்த்த மாதிரி என்னால ஃபுல்லா பார்க்க முடியல. அது என்னது சபரிக்கும் ஆதிரைக்கு ஏதோ பாத்ரூம் சண்டை ஏதோ ஒண்ணு போயிட்டு இருந்தது. அதுல ஏதோ ஒரு தாக்கம் ஏற்பட்டு அந்த தாக்கத்தில் பயங்கரமான கான்வர்சேஷன் அந்த கிளிப்பிங் தான் நான் பார்த்தேன். சார் நான் அந்த கிளிப்பிங் கூட பார்க்கல. இதெல்லாம் லைவ்ல தான் வரும். நீங்க பொசுக்குன்னு என்ன கேட்டீங்களா? ஆல்ரெடி எனக்கு ஷோ பார்க்க மாட்டான், லைவ் பார்க்க மாட்டான்னு ஒரு பேர் இருக்கு. கடைசி 4 நாள்ல ப்ராப்பரா அதை முடிச்சிடலாம்னு பார்த்தா திருப்பி எடுத்து விட்டீங்க. பட் யா அது நானும் அதாவது ஒரு மீமா பார்த்தேன். இது தேவையில்லாத நேரத்துல தேவையில்லாத சண்டை அப்படின்னு. பட் நான் கிளிப்பிங்கா கூட பார்க்கல சார். மீமா பார்த்தேன். அதுக்கப்புறம் அப்படியே இப்பதான் பார்த்தேன். 1 ஷோக்கு முன்னாடி பார்த்தேன். ஸோ ஷோல வரும்னு எதிர்பார்த்தேன். ஷோலயும் அது வரல. ஓகே, வர்த்லெஸ் ஃபைட்ன்னு மக்களே சொல்லிட்டாங்க. அப்ப இந்த எஸ். ஷோல வேற எந்த இடத்துல வர்த் இருக்குன்னு எனக்கும் தெரியல. ஆனா நீ ரம்யா ஜோவை மட்டுமே வாட்ச் பண்ணிட்டு இருக்கிற உதய்க்கு இந்த இதுக்கெல்லாம் நேரம் இல்லைன்னு மக்கள் சொல்றதுனால மக்கள் தீர்ப்பே மகேஷின் தீர்ப்பா மக்கள் எடுத்துக்கிட்டு இல்ல சார். ஒரே ஒரு மக்கள் தான். அந்த மக்கள் எனக்கு யாருன்னு தெரியும். ஐ பிரதீப் தானே. நேத்துல இருந்து ரம்யா ஜோவோட எல்லா ஆங்கிள்லயும் ரம்யா ஜோவோட வீட்டுல கூட இத்தனை வாட்டி அவங்க பேர் அதை சொல்லி கூப்பிட்டுருக்க மாட்டாங்க. எனக்காக போட்டுட்டு இருக்காரு. தேங்க்யூ ஐ பிரதீப். உங்களோட அன்புக்கு ரொம்ப நன்றி. ரம்யா ஜோ வெளியே வந்து எனக்கு அரசியல் பரிசுல நான் ஒரு ரூமர் கேள்விப்பட்டேன். இப்பதான் உருவாக்கி ஏதோ ரெடி பண்ணிட்டாரு. சொல்லுங்க. இல்லடா, அரசியல் பரிசுல நான் உன்னை பத்தி இல்லடா, இது என்ன பத்தி ஒரு ரூமர் கேள்விப்பட்டேன். என்னது சார்? நான் என்னமா அந்த வீட்டுக்குள்ள என்ட்ரி ஆறேன் நானு. உங்களுக்கே தெரியாம ஒரு ரூமரா? இது ரூமரா உண்மையானு எனக்கும் தெரியாது. சரியா இருக்கலாம். இவரை மக்கள் நான் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்றேன். நான் பர்சனலா அனுபவிச்சிருக்கேன். இவரை நம்பவே நம்பாதீங்க. இவர் ஒரு வாட்டி பேட்டி எடுக்க வந்து இன்டர்வியூல முதல்ல கேட்டேன். சார் இந்த சீசன் வந்து நீங்க உள்ள போறீங்களாமே? போன சீசன் 8th சீசன் வந்து நீங்க உள்ள போறீங்களாமே கேட்டேன். கரெக்டா ஒரு 1 month இருக்கும்னு நினைக்கிறேன் சார். இல்ல நான் போல அப்படின்னு சொல்லி பேசினாரு. சரி கட்லாம் பண்ணிக்கிட்டோம். கட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கேமரா எடுத்து வச்சுட்டு எல்லாம் பேக்ல வச்சிட்ட அப்புறம் நான் கேட்கறேன். சார் என்கிட்ட சொல்லுங்க சார். நான் சொல்ல மாட்டேன். இல்லப்பா எனக்கு அப்பல அது வரலப்பா அப்படின்னு ஒரு ஆக்டிங்க போட்டாரு. அதாவது டிராகன்ல என்ன ஆக்டிங் அன்னைக்கு நேர்ல பண்ணாரு பாருங்க ஆக்டிங். நானும் நம்பிட்டு நான் போய் ஆபீஸ்ல தைரியமா சொல்றேன். யாரா தப்பா நியூஸ் கொடுத்துருக்காங்க. அவரெல்லாம் இல்ல அவரெல்லாம் போக மாட்டாரு அப்படின்ட்டான். ஒரு 2 வாரம் கழிச்சு பார்த்தா உள்ள போயிட்டாரு. சரி அப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். யாரையும் நம்ப கூடாது. யாரா இருந்தாலும்